வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்கள் என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்கள் எல்லாரையும் என் கிச்சனுக்கு வரவேற்கிறேன். என்னோடய கிச்சனில் நிறைய கெஸ்ட் வந்துட்டாங்க. வேறு யாரும் இல்லை, கரப்பாம்பூச்சி. ஸோ அது நிறைய வந்துட்டனால நேச்சுரல் ரெமெடிஸ் நான் எது ட்ரை பண்ணாலும் செட் ஆகலை. ஸோ இன்றைக்கி ஒரு முடிவை எடுத்துகிட்டு ஃபுல் டீப் கிளீனிங்கில் இறங்கியாச்சு. இறங்கிட்டோன்னே நான் ஒரு வெப்பனை வச்சுட்டு அந்த காக்ரோச்சஸை சாகடிக்க போகிறேன். இது என்னன்ட்டு பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, ஊரில் வீடு க்ளீன் பண்ணுற பெண்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபன்னாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கொண்டு போகிறதுக்கு நம்ம ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் க்ளீனிங் விமனை பார்க்கலாமா? இந்த 5 டைப்ஸில் நம்மளில் ஏதாவது ஒரு டைப்பை கண்டிப்பாக இருப்போம். நம்பர் 1, மாஸ்டர் செஃப் கிளீனிங் மாமி. இவங்க சுத்தம்னா சுத்தம், அப்படி ஒரு சுத்தம்னா பார்த்துக்கோங்களேன். குக்கிங் ப்ளஸ் கிளீனிங் டபுள் டியூட்டி குவீன். அந்த ஆயில் கவுண்டரில் படுறதுக்கு முன்னாடியே தொடச்சிருவாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வில் சமையல், கவுண்டரில் க்ளீன் கோல். நம்பர் 2, ஆடியோ புக் ஆசை கிளீனிங் குவீன். இப்படி பேர் நல்லா இருக்குல்ல. இவங்க காதில் ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு கண்ணில் கனவுகளோடு இருப்பாங்க. க்ரைம் த்ரில்லரை காதில் கேட்டுட்டு ஸ்பாஞ்சை கையில் வச்சிட்ருப்பாங்க. இவங்களோட கோல் கிச்சன் க்ளீன் வைல் மர்டர் மிஸ்ட்ரி ரன்ஸ். இவங்க க்ரைமை சால்வ் பண்ணிவிட்டு க்ரைமை ரிமூவ் பண்ணுறவங்க. நம்பர் 3, ஓவர் ஆர்கனைஸ்டு லேபிள் அடிக்ட். இவங்க கவுண்டரில் எது வச்சுருந்தாலும் அதில் கண்டிப்பாக லேபிள் இருக்கும். அதுவும் நம்ம பசங்களுக்கு ABCDன்னு சொல்கிற மாதிரி அந்த லேபிள்ஸ் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களோட க்ளீனிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, லேபிள், அலைன், ரிப்பீட்டு. கார்டியோ பண்ணிக்கிட்டே ஆர்கனைசிங்கில் பிஸியாக இருப்பாங்க. பொடி பாக்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு டைட்டில் இருக்கணும். செம்மல்ல. நம்பர் 4, காக்கா கண்ட பூனை மோட் ஆண்டி. இவங்க வேலையை ஆரம்பிக்கிற வரைக்கும் ரொம்ப லேசியாக இருப்பாங்க. ஆனால் சின்ன மெஸ்ஸை பார்த்தா கூட சடனாக ஆக்ஷனில் ஜம்ப் பண்ணிடுவாங்க நம்ம ஆக்ஷன் ராணி. இவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஐயோ ஸ்டவ் பக்கம் ஒரு பிளாக் மார்க் இருக்குது, என்னது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு வேலை செய்கிறவங்க. இவங்க சின்னதாக ஏதாவது டஸ்ட்டை பார்த்தாலே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. நெக்ஸ்ட் டைப் அண்ட் ஃபைனல் டைப், த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அம்மா. இவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டைலே டைமர் செட் பண்ணிட்டேன். 10 மினிட்ஸில் ஸ்டவ், சிங்க், ஃப்ளோர், ஷெல்ஃப் எவ்ரிதிங் க்ளீன் ஆகணும், லெட்ஸ் கோ அப்படின்னு போகிறவங்க. சிங்க் வெசல்ஸ் கான், ஸ்டவ் சர்ஃபேஸ் ஸ்க்ரப்ட், கவுண்டர் வைப்டு, டஸ்ட்பின் கிளியர்டு அப்படின்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க. இப்போது நான் அம்மா மோடில் இல்லை, எக்ஸ்ப்ரெஸ் கிளீனிங் ட்ரெயின் மாதிரி அப்படின்னு கெத்தாக சொல்கிறவங்க. டைம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ் இல்லை. ஸ்பீட் கிளீனிங்கை பற்றி யாராவது கேட்கலன்னா இங்கே பாருங்கள். டைமர் பீப் அண்ட் டன், அம்மா அவுட். Let's go. ஸோ கைஸ், இதுதான் 5 டைப்ஸ் ஆஃப் விமென் டியூரிங் டீப் கிச்சன் கிளீனிங். நீங்கள் இந்த 5 டைப்பில் எந்த டைப்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நீங்கள் மிக்ஸ் ஆஃப் ஆல் 5 கூட இருக்கலாம். டீப் கிளீனிங்னா கஷ்டம், பட் மூட் இருந்தால், ஃபன் இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். ஃபைனலி இந்த 5 டைப்பில் நீங்கள் எந்த டைப்பாக இருந்தாலும் சரி, அட்லாஸ்ட் நம்ம கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். A huge shout out to all of us. ஸ்மால் எஃபர்ட்ஸ் பிக் டிஃப்ரென்ஸ் கொண்டு வரும். நீங்கள் டெய்லி அதை ப்ரூவ் பண்ணுறீங்க. நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிப்போம் ஃபார் த குட் ஒர்க் வி ஆர் டூயிங் டே டு டே. செல்ஃப் லவ் ஸ்டார்ட்ஸ் வென் வி அப்ரிஷியேட் ஆர் செல்ஸ் ஃபர்ஸ்ட். இன்னும் என்னோட செல்ஃப் லவ் வீடியோவை பார்க்கலன்னா நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன ஸ்மைல் பண்ணுங்கள், நாளைக்கும் நம்ம டே தான். வித் தட் நோட் நம்ம கிளீனிங்கை ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இப்போ பேக் டு கிளீனிங். நான் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு ஹாலில் வச்சுட்டு இப்போ கம்ப்ளீட் கிளீனிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஒயிட் வினிகர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணுற லிக்விட்
இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கம்ப்ளீட் க்ளீனிங் பண்ணுறேன். இந்த வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா மிக்ஸ் வந்து ஒரு ஃபோம் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். அது இந்த டஃப் ஸ்டெயின்ஸ்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அந்த மாதிரி ஆயிலி ஸ்பில்ஸ் எங்கே இருந்தாலும் அது நல்லாவே வந்து ரிமூவ் பண்ணிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் ஸ்டவ்க்கு நான் இந்த மிக்சர் வச்சு தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். ரொம்ப டஃப் ஸ்டெயின்ஸ்லாம் இருந்தது. ஸோ இதை வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வச்சுருந்த ரேக் வந்து ரொம்ப ஆயிலியாகவும் க்ரீஸியாகவும் இருந்துச்சு. அதுக்கும் அந்த மிக்சர் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டவ்க்கு மேலே இருக்க இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நார்மல் வந்து டிஷ் வாஷ் லிக்விடை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரையும் பண்ண விட்டாச்சு. இந்த ஸ்டவ்லாம் என்ன தான் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணியிருந்தாலும் பால் சாப்பாடு அப்படின்ட்டு அந்த வாட்டர் வந்து வடியும் போது ரொம்பவே ஸ்டெயின் ஆகுது. அப்போ நார்மலாக க்ளீன் பண்ணிவிடுவோம். அப்பப்போ பண்ணும்போது இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணும்போது சும்மா விடுவோமா? எஸ். நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன லிக்விட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டு நமக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகுதோ இல்லையோ, கரப்பாம்பூச்சிக்கும் கொசுக்கும் பயங்கரமாக இம்யூனிட்டி டெவலப் ஆகுது. என்ன பண்ணாலும் சாக மாட்டேங்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் நமக்கு தான் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. குட்டி குட்டி காக்ரோச்சஸ் எங்கே இருக்குதுன்னே தெரியாதுங்க. ஆனால் நீங்கள் மிட் நைட்டில் தண்ணி குடிக்கலான்னு கிச்சனுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு ஊரில் ஒரு 10-15 குடும்பம் ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தா பார்த்துக்கோங்களேன். எவ்வளோ அடித்தாலும் வந்துட்டு அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி 6 months ஒன்ஸ் வந்து டீப் க்ளீனிங் பண்ணுவேன். மற்ற நாள்லாம் நார்மல் க்ளீனிங் பண்ணுவேன். அப்படி டீப் க்ளீனிங் பண்ணும் போது இந்த காக்ரோச்சஸோட தொல்லை வந்து ஒரு 3 to 4 months கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் 1-2 நம்ம கண்ணில் பட ஆரம்பிக்கும். அப்போ நேச்சுரல் ரெமடிஸ் ஏதாவது பண்ணிவிட்டு நம்ம அதை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். பட் ஒன்ஸ் இந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு நேச்சுரல் ரெமடிஸ் எதுவுமே செட் ஆகாதுங்க. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ moral of the story, never underestimate a cockroach under the stove. அது சைலண்டாக 1 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகிடும். Oh my God. இந்த மாதிரி டீப் கிளீனிங் அப்போ வந்துட்டு நம்ம லஞ்ச் வீட்டில் செய்யாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா நான் இங்கே 10 minutes வீடியோவில் காட்டியிருக்கேன். பட் எனக்கு இது 3 to 4 hours ஆச்சு இதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி பிஸி டைமில் நம்ம குக்கிங் பண்ணிகிட்டு இருந்தோம்னா வந்து நமக்கு வேலைக்கே ஆகாது. ஒன்லி ஆக்ஷன் தான். அந்த டைம் நம்ம ஹோட்டலில் வந்து லஞ்ச் வந்து வாங்கிக்கிறது நமக்கு நல்லது. ஸோ நான் இது வந்து சாட்டர்டே க்ளீன் பண்ணியிருந்தேன். சண்டே வெளியில் போகிற வேலை இருக்குது. அதனால தான் நான் சாட்டர்டேவே க்ளீன் பண்ணேன். ஏன்னா நான் இங்கே வந்து யூஸ் பண்ண போகிற வெப்பன் வந்து ஹிட் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நீங்கள் குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா இந்த ஹிட் ஸ்ப்ரே அடிக்கும் போது அவங்கள வெளியில் அனுப்பிடுங்க. ஸோ நானும் என் பையனை வெளியில் அனுப்பிட்டு நாங்கள் வந்து ஹிட் ஸ்ப்ரேவை கிச்சன் ஃபுல்லாக அடிச்சுட்டு நாங்களும் வெளியில் கிளம்பிட்டோம். ஸோ அந்த ஒன் டே நைட் வந்துட்டு ஹிட் ஸ்ப்ரே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எல்லா காக்ரோச்சஸையும் சாவடிச்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் திரும்பவும் வாட்டரை வச்சுட்டு கம்ப்ளீட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்ப்ரேலாம் அடிச்சிருந்தோம்ல அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் தான் நான் வெசல்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணேன். உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லை இந்த மாதிரி அதிகமாக இருக்குன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சான்ட்டு. எனக்கு இந்த மெத்தட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் கிச்சனுக்கு நமக்கு புது விருந்தாளிகள் வந்திருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்டு இது ஒரு கொம்போ ப்ராடக்ட். இந்த 3 ரேக்ஸும் ஒன்றா சேர்த்து 475 rupees நான் வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன் கவுண்டரில் ஸ்பேஸ் சேவிங்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் சொல்லுங்கள் இது ஓகேவான்ட்டு. உங்களுக்கு இதோட லிங்க் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் இதோட லிங்க் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில்ஸ்லாம் எனக்கு வைக்க இடம் இல்லாமல் அப்படியே குப்பை மாதிரி மொத்தமாக இருக்கும். இப்போ வந்து நல்லா ஆர்கனைஸ்டாக வந்து வைக்கிறதுக்கு ஒரு ரேக் கிடச்சிருச்சு.
நல்லா அழகாக நீட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த செகண்ட் ரேக்கில் உப்பு, சர்க்கரை, மசாலாஸ், ஆயில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அஞ்சரை பெட்டியில் வந்துட்டு எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து ஃபில்லும் பண்ணியாச்சு. நம்ம சமையல் பண்ணும்போது நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அஞ்சரை பெட்டி இப்போ ஹேண்டியாக இந்த தேர்ட் ரேக்கில், கார்னர் ரேக்கில் போகுது. இதுவும் நல்லா இருக்குது. இதில் சப்பாத்தி கல் இதெல்லாம் கூட நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ இது கூட சேர்த்து நான் கல் உப்பு வச்சுருக்கிற அந்த செராமிக் பவுலை மேலே வச்சிடுறேன். The next day. இந்த ஆர்கனைசிங்லாம் நான் நெக்ஸ்ட் டே பண்ணது எல்லாத்தையுமே வந்து கிச்சனில் பக்காவாக அரேஞ்ச் பண்ணியாச்சு திரும்பவும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணிவிட்டு டெரஸில் வந்து ட்ரை பண்ண விட்டுருந்தேன் வெயிலில். அது ட்ரை ஆகிட்டோன்னே எல்லாத்தையுமே க்ளீனாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. எனக்கு பாசிட்டிவாக இருக்கிற வேர்டிங்ஸ், ஸ்டிக்கர்ஸ், பிக்சர்ஸ் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் அதை படிக்கும் போது எனக்கு பாசிட்டிவ் வைப் வரும். ரொம்ப நாள் இந்த மாதிரி வாங்கணும் கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அதையும் நான் இந்த வாட்டி நிறைவேற்றிட்டேன். ஸோ இது வந்து நான் வாங்கியிருந்தேன் கிச்சனுக்கு. ஸோ இது ஒரு 3-in-1 காம்போ. 3 இருக்கும் ஒரே பேக்கில். இந்த 3ம் சேர்ந்து நான் 122 rupeesக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இது ஒரு நல்ல டீல்னு நினைக்கிறேன். இந்த 3 ஃப்ரேம்ஸில் 3 டிஃப்ரெண்ட் வேர்டிங்ஸ் இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து தி சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இஸ் ஆல்வேஸ் லவ் அது இருந்துச்சு. செகண்ட் ஃப்ரேமில் வந்து கிச்சன்ஸ் பிரிங்ஸ் ஃபேமிலிஸ் டுகெதர். ஸோ ட்ரூ, கரெக்டுங்களா? அண்ட் மீல்ஸ் அண்ட் மெமரிஸ் ஆர் மேட் ஹியர். ஸோ இது தேர்ட் ஒன். பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதை ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும் போது கிச்சனில் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஃபீல். இந்த மாதிரி ஹேங்கிங், ஓட்டுறது இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட விட்டுட்டேன். அவங்க அழகாக அதை வந்து மெஷர் பண்ணிவிட்டு ஈக்குவலான சைஸில் 3 இடத்துலையுமே நல்லா ஹேங் பண்ணிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இதோட லிங்க் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க, நான் கொடுக்குறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்வோம், வளர்வோம்.